அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்தியமூர்த்தி. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், அதாவது விஜயநகர பேரரசை பற்றியும் இன்றைக்கி மின்னோட்டங்களை பற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு. விஜயநகர பேரரசை பற்றி ஓரளவுக்கு செஷன் எடுத்தாச்சு, நாளைக்கு பார்க்கலாம். அதேமாதிரி மின்சாரவியல், அதாவது 6 to 10 மின்சாரவியலில் நமக்கு தேவையானது வந்துட்டு இப்போ நம்ம படிச்சுட்ருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம 6வது இதை இன்றைக்கி முடிக்க போகிறோம். புக்கில் நிறைய பேஜஸ் இருக்குது, இதை படித்து நம்ம ஹிண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஹிண்ட்ஸை படிங்க. ஹிண்ட்ஸை படிச்சுட்டு மாடல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். நிச்சயமாக உங்களால் அதை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? சரி, வாங்க சப்ஜெக்ட் போவோம். ஸோ இது 6வது செகண்ட் டேர்மில் இருக்குது, படிச்சுக்கோங்க. புது புக்கு. ஃபஸ்ட்டு மின்சார மூலங்கள். சரிங்களா? நமக்கு மின்சாரம் எங்கெங்கேருந்து கிடைக்குது, என்னென்ன இடத்துலேருந்து, அதாவது சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எங்கெங்கே கிடைக்குது? அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், கடல் மின் நிலையம், காற்றாலை, சூரிய ஒளி, இங்கெங்கெல்லாம் கிடைக்குது. சரிங்களா? நான் பாருங்கள், அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம், கடல் அலை டைடல், காற்றாலை விண்மில், சூரிய ஒளி சோலார் சிஸ்டம், மின்கலம் பேட்ரி, மின்கல அடுக்கு, அதாவது 2 பேட்டரி ஜாயின் பண்ணால் அது மின்கல அடுக்கு. இது தவிர்த்து அணுமின் நிலையமும் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மின்சார மூலங்கள், அதாவது மின்சாரம் கிடைக்கிறதுக்கான எங்கேருந்து கிடைக்குதுன்றதுக்கான சோர்ஸஸ். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் உள்ள சில முக்கிய மின் நிலையங்களோட டீட்டெயில் இங்கே அடுத்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அனல் மின் நிலையம் எங்கே இருக்குது? நம்ம நல்லாவே தெரியும், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம், அதான் நெய்வேலி கடலூர் மாவட்டத்தில். அடுத்து எண்ணூர் திருவள்ளூர் மாவட்டத்துலையும் இருக்குது. அடுத்து நீர்மின் நிலையம் மேட்டூரில் இருக்குது. அடுத்து பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து அணுமின் நிலையம் எங்கெங்கே இருக்குன்னா கல்பாக்கம், நம்ம நல்லா தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இப்போ செங்கல்பட்டு அந்த மாவட்டம் வந்து இப்போ கொஞ்சம் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்பாக்கமும் பாபநாசமும் செக் பண்ணிக்கோங்க. பட் அந்த இது ரிமைன் அன்சேஞ்சபிள். லைக் பாபநாசமும் கல்பாக்கம் அது அப்படியே தான். மாவட்டம் மட்டும் இப்போ கொஞ்சம் கல்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பாபநாசம் வந்து தென்காசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூடங்குளம் திருநெல்வேலி. அடுத்து காற்றாலை விண்மில் எங்கெங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற ஆரல்வாய்மொழி, அப்புறம் கயத்தாறு திருநெல்வேலி. சரிங்களா? இந்த இடத்துல வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது அனல் மின் நிலையங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் நிலக்கரி, டீசல், அந்த வாயுக்கள்லாம் இருக்குது. அது எரிக்கிறப்ப என்ன ஆகும்? நமக்கு ஹீட் உண்டாகும், அதாவது வெப்ப ஆற்றல் கிடைக்கும். ஸோ அந்த வெப்ப ஆற்றல்னா என்ன பண்ணுவோம்? டர்பைன் கொடுப்போம். ஸோ இப்போ ஒரு ஸ்டீம் கிடைக்குமா, அந்த ஸ்டீமை டர்பைனுக்கு கொடுக்குறப்ப டர்பைனை ரொட்டேட் ஆகும். அதாவது நீராவி, ரயில் என்ஜின்லாம் ஆப்ரேட் ஆகுதுங்களா, அந்த மாதிரி தான் நீராவி உண்டாகும். நீராவி வந்து ஒரு டர்பைனை ஆப்ரேட் பண்ணும். அப்படி ஆடுறப்போ ஒரு மின்காந்த சுற்றுக்கு நடுவே அந்த டர்பைன் சுருண்டு நமக்கு மின்சாரத்தை கொடுக்குது. ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா வெப்ப ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. சரியா? அடுத்து நீர்மின் நிலையங்கள், அதாவது வாட்டர் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது. இப்போ மேட்டூர் டேம்லாம் இருக்குது, பார்த்துருப்பீங்க. அங்கே அணைக்கட்டிலேருந்து தண்ணி வெளியே போகிறப்போ டர்பைன் ரன் ஆகும். டர்பைன் ரன் ஆகி நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்கிது. இங்கே என்னென்னா டர்பைன் வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ரொட்டேட் ஆகிறப்ப என்ன? மோஷன், அதாவது ஒரு இயக்க ஆற்றல், கைனட்டிக் எனர்ஜி, அதை மின்னாற்றலாக மாற்றோம். இது வந்து ரொம்ப சிக்கனமானது. ஏன்னா தண்ணி எப்போ வெளியே போதோ அப்போ மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி அங்கெல்லாம் அனல் மின் நிலையங்கள் மாதிரி அடிக்கடி ஆப்ரேட் பண்ண முடியாது. தண்ணி எப்போ வெளியேற்றாங்களோ அப்போ மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். இது ரொம்ப சிக்கனமான ஒரு இதுவும் கூட. அடுத்து அணுமின் நிலையம். ஸோ அந்த தோரியம், யுரேனியம் அதெல்லாம் பிளக்கிறப்ப நமக்கு அணுக்கரு ஆற்றல் கிடைக்கிது. அதில் கிடைக்கிற நீராவி மூலமாக அந்த, அதாவது ஒரு அணுவை அந்த இது பிளக்கிறப்பையும் அந்த ஃபியூஷன் நடக்கிறப்போ என்னாகுன்னா நிறைய வெப்பாற்றல் வெளிப்படும். அதை அப்படியே வந்து டர்பைன் கொடுத்து ஸ்டீம் உண்டாக்கி டர்பைன் கொடுத்து அந்த டர்பைன் ரன் ஆகிறதால நமக்கு மின்சாரம் கிடைக்கிது. ஸோ இங்கே வந்து அணு ஆற்றல் முதல்ல இயக்க ஆற்றலாக மாட்டோம். ஸோ அந்த வெப்பம் கிடைக்கிது, அந்த வெப்ப ஆற்றலை அணு பிறக்கிறப்ப கிடைக்கிற அணு ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றி அப்புறம் இயக்க ஆற்றலுக்கு போய் கடைசியாக நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஆப்ரேட்டிங். இது அடுத்து காற்றாலை. ஸோ காற்றாலை ஒன்றும் இல்லை, நம்ம இயற்கையில் கிடைக்கிற காற்று தான். ஸோ காற்று நல்லா வேகமாக வீசுகிறப்போ டர்பைன் சுற்றுறப்போ நமக்கு இயக்க ஆற்றல். இங்கே இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து மின்கலன். மின்கலன் என்ன? பேட்ரி. இதில் என்ன ஆகுனா வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது. அது மின்பகுளி, அதாவது எலக்ட்ரோலைட் அப்படி சொல்கிறோம் இல்லையா.
ஸோ அதை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ அது வேதிவினை நடக்கிறப்ப என்ன ஆகும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடைக்கும், 2 அயனிகளாக பிரியும். அப்போ நமக்கு வோல்டேஜ் டெவலப் ஆகும். அந்த வோல்டேஜை வச்சு நம்ம மின்கலனை நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் 2 வகை இருக்குது. முதன்மை மின்கலன், துணை மின்கலன். முதன்மை மின்கலன் அப்படின்னா என்னென்னா ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து, அதாவது சார்ஜ் பண்ணி பயன்படுத்த முடியாது. ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த காருக்கு போடுற பேட்ரி, வாட்ச்சு அந்த மாதிரி பேட்டரிலாம் இந்த முதன்மை மின்கலனில் வரும். அடுத்து துணை மின்கலன். துணை மின்கலன் வந்து நாங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் செய்து பயன்படுவோம். உதாரணமாக லேப்டாப், மொபைல், நம்ம வண்டிக்கு இருக்கிற பேட்ரி எல்லாமே வந்து துணை மின்கலன்கள் வகையை சேர்ந்தது. சரியா? அடுத்து மின்கலன் அடுக்குன்றது ஒன்றுமே இல்லை. 2-3 மின்கலனை ஒன்றா சேர்த்தா அதுதான் மின்கல அடுக்கு, அவ்வளோதான். மின்சுற்று அப்படின்னா ஒரு நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னோட்டம் சென்றும் ஒரு மூடிய பாதை, அதாவது க்ளோஸ்டு சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 வகைப்படும். அது என்னென்னா திறந்த மின்சுற்று, மூடிய மின்சுற்று. சாவினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம நார்மல் சுவிட்சு தான், அதுதான். இப்போ ஆன் பண்ணால் என்ன ஆகும்? லைட் எரியும். ஆஃப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும். அதே தான். அப்போது சாவி திறந்த நிலைன்றது லைட் ஆஃப் பண்ணுற மாதிரி. சரியா? ஆஃப் பண்ணால் எரியுமா? அப்போ திறந்துடுச்சு, சாவியை நீங்கள் திறந்துட்டீங்க, ஸோ லைட் எரியாது. திருப்பி சாவி மூடினா க்ளோஸ் பண்ணுறது, அப்போ வந்து எரியும், லைட் வந்து எரியும். இதுதான் வந்து மூடிய சாவி. ஓகேவா? ஓகே. அடுத்து இதில் 2 வகையான இணைப்பு இருக்குது. அது என்னென்னா தொடர் இணைப்பு, பக்க இணைப்பு. தொடர் இணைப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு மின் விளக்கு தான், அதாவது 1 ஆஃப்டர் 1, அதாவது ஒருத்தர் பின்னாடி 3 பேர் 4 பேர் நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுதான் வந்து தொடர் இணைப்பு. ஓகேங்களா? இப்போ ஒரு இது கட் ஆகிடுச்சுன்னு வைங்க, மற்ற இதுக்கு கரண்ட்டு போகாது, அதனால் எதுவுமே எரியாது. இதுதான் தொடர் இணைப்பு. இது அடுத்து பக்க இணைப்பு சொல்லுவாங்க. பக்க இணைப்பு என்ன அப்படின்னா பேரலாக, அதாவது பேரலன்னு சொல்லுவோம் இல்லையா? இது இப்போ வீடுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு லைட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாலும் மற்ற லைட்லாம் எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஸோ இது வந்து வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய, நாங்கள் எழுத மறந்துட்டோம், மன்னிக்கிங்க. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து பக்க இணைப்பு. சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இணைப்பு பக்க இணைப்பு. அப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமா அதில் ஒரு 2 கேள்வி. ஈல் என்னும் மின்சாரத்தை உருவாக்கும். ஈல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. என்னன்னா ஒரு மேலே அதோட சர்ஃபேஸில் மின்சாரத்தை உருவாக்கும். அது எதுக்காக? அந்த இறையை பிடிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துகிறோம். அது ஈல் என்ற மின்சாரம், இது மீன். ஓகேங்களா? அடுத்து அம்மீட்டர், அதாவது ஒரு சுற்றில் பாயும் கரண்ட்டை அது அளவிடும் கருவியின் பெயர் அம்மீட்டர். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நடந்த ஃபாரஸ்ட் எக்ஸாமில் கூட கேட்ட மாதிரி ஞாபகம். இது வந்து தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். அதாவது சீரியஸாக தான் இருக்கணும், பேரலாக இணைக்கக்கூடாது. தொடர் இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். இது பார்த்துக்கோங்க, இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மின்னோட்டம் அப்படின்னா மின்னோட்டம் பாயும் வீதம், மின்னோட்டம். இது 7th கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது. இப்போதைக்கு இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்து மின் கடத்தி, அதிர் கடத்தி. மின் கடத்தி ஒன்றும் இல்லை, மின்சாரத்தை தனது வழியே கடத்துறது மின் கடத்தி, அவ்வளோதான். ஈஸியாக வச்சுங்க. என்னென்னு பாருங்கள். தாமிரம், இரும்பு, அலுமினியம், மாசுபட்ட நீர், புவி, இதெல்லாம் வந்து மின் கடத்தி. அதிர் கடத்தி அப்படின்னா என்ன? பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், எபோனைட், பீங்கான், இதெல்லாம் வந்து அதிர் கடத்தி, அதாவது மின்சாரத்தை கடத்தாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூஸு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கில் இது பண்ணுவாங்க. பீங்கான், அந்த மேலே இன்சுலேட்டர்லாம் வந்து பீங்கானில் பண்ணுவாங்க. கண்ணாடி கடத்தது தான் நமக்கு நல்லாவே தெரியும். ஓகே. இந்த மின்விளக்கை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன், அமெரிக்க விஞ்ஞானி. அவர் தான் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் தான் மின்விளக்கை கண்டுபிடித்தார். அடுத்து டைனமோ மற்றும் மின்மோட்டார் முன்மாதிரி இவற்றை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. இது நோட் பண்ணிக்கோங்க. மின்மோட்டாரின் முன்மாதிரி, அப்புறம் டைனமோ. இது டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைனமோவை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. இவ்வளோதாங்க. இப்போ இந்த 3 பேஜ் இந்த வீடியோ பாருங்கள், ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் ஒரு யூனிட் படித்தாச்சு, அவ்வளோதான். சரிங்களா? இதை வச்சு ஸ்கிரிப்ட் டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.